தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா, யா மஅஷரன் நிசா, பெண்களே, தஸத்தக்ன வ அக்ஸிர்னல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை கொடுத்துக் கொண்டே இருங்கள், பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொண்டே இருங்கள். ஏன்? ஃபைன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், நரகத்திலே உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன். அல்லாஹு அக்பர். கேட்டவுடன் சஹாபி பெண்கள் அழுதார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே, அக்ஸர அஹ்லின் நார் துக்ஸிர்னல் லஅன், அதிகமாக சாபமிடுவீர்கள், வ தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு மாறுபட்டு நடப்பீர்கள். இன்று பாருங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முசீபா, சமூகத்துடைய இழிவு, சமூகத்துடைய கேவலம், முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகள் நாளுக்கு நாள் நாசமடைவதைத்தான் பார்க்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? கணவன் அல்லாத அந்நிய ஆண்களோடு பேசி பழகக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? கணவனுடைய அழகல்லாத வேறு அழகை ரசிக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? அது நேர்ல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, இதுல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, ரோஷம், மானம், இதுவெல்லாம் இழந்த சமூகம். இப்போது என்னவென்றால், ஒரு மனைவி தனக்கு முன்னால் உட்கார்ந்து ஒரு அந்நிய ஆணை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள், அதையும் பார்த்து தன் மனைவியை அனுமதிக்கிறான் என்றால் ஒரு ஆண், இதை விட என்ன நஷ்டம் இருக்க முடியும் இந்த சமூகத்திற்கு? கணவனுக்கு மாறு செய்வீர்கள். கணவன் அல்லாதவர் மீது உங்களுடைய பார்வை விழுந்தால், உங்களுடைய பேச்சு விழுந்தால், உங்களுடைய உள்ளம் அதில் நோய்பட்டால், கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணித்தால், நரகத்தை தவிர அல்லாஹ் எதையும் கூலியாக கொடுக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதோடு சேர்த்து வேறு ஒன்றையும் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லமரஹுமா, இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், அந்த இருவரையும் நான் பார்த்ததில்லை இந்த உலகத்தில். அதில் ஒரு கூட்டம் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள், தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள். அல்லாஹு அக்பர். என்ன அர்த்தம்? ஹிஜாபை கடைபிடிக்க மாட்டாள். எந்த ஹிஜாபை? குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய ஹிஜாபை. எது ஹிஜாப் அல்ல, அலங்காரங்களும் இறுக்கமான ஆடைகளும் லேசான துணிகளும் தங்களுடைய சேலைகளுக்கு மேலோ தங்களுடைய ஆடைகளுக்கு மேலோ அணியக்கூடிய கருப்பு அழகுள்ள பட்டுப்புடவை தோற்று போகும் அளவிற்கு அழகும் கவர்ச்சியும் இறுக்கமும் நெருக்கமும் உள்ள ஆடை அல்ல ஹிஜாப். இந்த ஹிஜாபை அணிந்திருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காது கொடுத்து கேளுங்கள், உங்களுடைய ஹிஜாப் நெருக்கமானதாகவோ லேசானதாகவோ அழகுள்ளதாகவோ பிறருடைய பார்வையை இழுக்கும் முறையிலோ இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது, சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இன்ன தூரத்தில் இருந்துதான் நுகர முடியும் என்று. ஹிஜாப் தன்னுடைய பெண்ணின் அழகை மறைக்கக்கூடியது, ஆண்களின் பார்வை தன் மீது விழுவதை விட்டு தடுக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபை போட்டாதான் அவங்க பக்கம் பார்வை திரும்பும். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹான மூமினான பெண்களை தவிர எத்துணை பெண்கள், இந்த பயான்ல வந்த பெண்களை கூட அவங்க கணவன்மார்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, உங்களுடைய பெண்களுடைய ஹிஜாப் இந்த 3 ஷரத்தை விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி. அல்லது நீங்க ஊர்களுக்கு போகும் பொழுது இந்த ஷாப்புகளுக்கு போய் எடுத்துட்டு போற ஹிஜாப் இந்த 3 விட்டு விலகி இருக்கான்னு சொல்லி உங்களுடைய பெண்களை நரகத்தின் பெண்களாக மாற்றுகிறீர்களா? உங்களுடைய பெண்கள் ஆடை அணிந்திருந்தும் அல்லாஹ்வின் பார்வைக்கு முன்னால் நிர்வாணமாக மாற்றுகிறீர்களா?
அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய முஸ்லிம் பெண்களை.